தருமபுரியில் ஒகேனக்கல் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி பாமக அழைப்பின் பேரில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்ற நிலையில் தற்போது பாமகவினர் கடையை அடித்து நொறுக்கியுள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. ஒகேனக்கல் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி இன்று பாமக சார்பில் அரை நாள் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆதரவும் எதிர்ப்பும் உள்ளது. இந்த நிலையில் பெரும்பாலையில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் சோலைமணிக்கு சொந்தமான மளிகை கடை ஒன்று உள்ளது. அந்த கடையினை அவர் இன்று வழக்கம் போல் திறந்து வைத்துள்ளார். அப்போது அங்கு வந்த பாமகவினர் கடையை மூட வலியுறுத்தினர். இதனால் அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் பாமகவினர் அவர்களின் கடையை அடித்து நொறுக்கினர். இதேபோல் சின்னப்பள்ளி பகுதியில் வழக்கம் போல் கடைகள் இயங்கின. இப்போது அங்கு வந்த பாமகவினர் கடைகளை மூட வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடையின் உரிமையாளரும் பாமகவினரும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரு தரப்பினரும் அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.